இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறிலே ஆண்டவர் நம் அனைவரையும் அவரை ஆராதிப்பதற்காக, மகிமை செலுத்துவதற்காக, அவருடைய உயிர்ப்பின் நினைவை கொண்டாடுவதற்காக அழைத்திருக்கின்றார். தூய பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 9ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன என்று எழுதுகிறார். ஆண்டவர் அந்த மக்களை தேர்ந்தெடுக்கின்றார். ரொம்ப பெரிய ஒரு இனம் அல்ல யூத இனம். ஆனால் அந்த இனத்தை தேர்ந்தெடுத்து, எளியவராக இருக்கின்ற அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மத்தியிலிருந்து மீட்பை தோன்றச் செய்கின்றார். அதற்காக பல நிகழ்வுகளை தருகின்றார். கடவுளை விரும்பி விரும்பி அவரை அன்பு செய்து திருச்சட்டங்களையும் மறைநூல்களையும் இறைவாக்கினரை அனைவரும் அனுப்பி அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றார். இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவநம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று நற்செய்தி வாசலை கேட்போம். பேதுரு ஆண்டவரை நோக்கி நடந்து வருகின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி செல்கின்றது போது கூட இடறி விழுகின்றார். நீருக்குள் மூழ்கி போகிறார். ஆண்டவரே காப்பாற்றும் என்று அலறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரையும் கை தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் நம் அனைவரையும் விரும்பி அன்பு செய்து நமக்கு பல படிப்பினைகள் தந்தாம் கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கின்றோம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை நாம் இன்னும் அதிகமாக அறிக்கையிடுகின்றோம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இன்று ஆண்டவர் அழைக்கின்றார், உங்களை நான் என்னுடைய மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். மற்றவரை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தருகின்றேன். இந்த ஆசீர்வாதத்திற்குரிய மக்களாக நீங்கள் வாழ்கின்றீர்களா என்று நம்மை ஆண்டவர் பார்த்து கேட்கின்ற கேள்வி ஒரு ஆன்ம பரிசோதனையாக மாறட்டும். திருப்பலிக்குள் நாம் அனைவரும் நுழைகின்ற பொழுது நம்மையே நாம் இந்த கேள்வியோடு சேர்த்து உட்படுத்தி கொண்டு புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்க, திருப்பலியை இன்னும் அதிகமாக அனுபவித்து மகிழ
தடையா இருக்கின்ற குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறை வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீரின் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு
உரிய மாண்பினை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மலை மேல் என் திருமுன் வந்து நில். அரசர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 11 வரை. அந்நாள்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை இழந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதில் வரிகள். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று
கீழ்நோக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகள் வழிவகுக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14, இறைவசனங்கள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கேயே அவர் தனியே இருந்தார்.
அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் முழுகும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் அனைவரும், ஏன் நாம் அனைவரும் விசுவாசத்திலே வேரூன்றி நிற்க, விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க, நாம் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்க வேண்டும். We need to focus our eyes towards Jesus in order to regain our faith and re-strengthen our faith. நாம் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்கும் பொழுது அவர் மீது மிகுந்த ஆர்வமுடன் அவரை உற்று நோக்கி அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணும், சரிங்களா? கத்தியை வச்சு காய்கறி கட் பண்ணும். அப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கணும்னா அந்த கத்தியும் நம்முடைய கையை நோக்கி தான் இருக்கும். ஒருவேளை சிந்தனை சிதறிச்சுன்னு என்னாகும்? ரத்தம் சிதறிடும். கரெக்டா? சிந்தனை சிதறிச்சு அப்படின்னா ரத்தம் சிதறிடும் கையிலேருந்து. அப்படி இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் விளையாடும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பவுலர் வரும்பொழுது அந்த பாலை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. நீங்கள் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அவருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்க்ரீன் எந்த கலரில் இருக்குன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஏன்னா வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பராக்குக்கும் இடம் இல்லாமல் வெறும் அந்த பாலை மட்டும் அந்த ஃபோக்கஸ் பண்ணுவார். ஏன்? அப்போ தான் கரெக்டாக அந்த பாலை மீட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தாருன்னா பால் எங்கே படும்? உடம்புல தான் வாங்கி அடி விழும். ஒருவேளை நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, ரொம்ப என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாக இருந்தாலும் கார் ஓட்டும்போது என்ன பண்ணணும்? உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? ரோட்டில் தான் இருக்கணும். திடீர்னு என்ன வரும்னு தெரியாது. ஆக நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணி அந்த வண்டியை ஓட்டுவீங்க. அப்படி ஓட்டும் பொழுது நமக்கு ஆக்சிடென்ட் எதுவும் நடக்காது, சேஃபாக சேருவோம். அதே போல தான் நாம் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்க வேண்டும். we need to focus on Jesus. கொஞ்சம் சிதறினாலும் நாம் அந்த பேதுருவை போல விழுந்து விடுவோம். ஆகவே இந்த சிந்தனையை மையமாக கொண்டுதான் இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலும் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், மத்தேயு மட்டும்தான் பேதுரு இந்த தண்ணீர் மீது நடந்து வருவதை அவர் பதிவு செய்திருப்பார். மத்தேயு நற்செய்தியாளர் அதை பதிவு செய்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் மார்க் நற்செய்தியில் பார்க்கும்பொழுது அதனை முடிவு எவ்வாறாக இருக்கும் என்றால், சீடர்கள் அனைவரும் குழப்பத்தில் இருப்பார்கள். என்ன இது? ஒன்றுமே புரியலை, என்னதான் நடக்குது? ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள். ஆனால் மத்தேயு தெளிவாக எழுதுவார், அந்த நிகழ்வுக்கு பின்னர்
சீடர்கள் அனைவரும் இயேசுவை கண்டு கொள்வார்கள். இவர்தான் உண்மையான மெஸ்ஸியா, இவர்தான் இறைமகன் என்பதை அவர்கள் தெளிவாக கண்டு கொள்வார்கள். ஏன் மத்தேயு இதை குறிப்பாக எழுதுகின்றார் என்றால், மத்தேயு வாழ்ந்த காலம் என்பது வேத கலாபனை காலம், கிறிஸ்துவ மக்கள் துன்புறுத்தப்பட்ட ஒரு காலம். அப்போ யாருக்கும் ஒரு ஹோப் இல்லை, என்னதான் நடக்க போகுது, யார் நம்ம மீட்க போறா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் மத்தேயு நற்செய்தியாளர் இதை எழுதுறாரு. யாரும் குழம்ப வேண்டாம், இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்காக அவர் ஒருவர் இருக்கின்றார். எவ்வாறு இந்த பலத்த காற்றின் மத்தியிலே இயேசு சீடர்களை காப்பாற்றுகின்றாரோ அதே போல இயேசுவும் நம்மை விடுவிப்பார் என்ற சிந்தனையை கொடுப்பதற்காக மத்தேயு இந்த நிகழ்வை இதிலே பதிவு செய்கின்றார். ஆகவே as Jesus comes in the midst of storm, Jesus also will come amidst us during the time of persecution. இந்த நற்செய்தி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கணும், இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் 5000 பேருக்கு உணவு தராரு இயேசு. உணவு தந்த பிறகு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஜுரம் இருந்தது. அந்த ஜுரம் பேர் என்ன அப்படின்னா மெஸ்ஸியா ஜுரம், மெஸ்ஸியானிக் ஃபீவர் அப்படின்வாங்க. நம்மளுக்குலாம் வரும், வைரஸ் காய்ச்சல் வரும், டெங்கு காய்ச்சல் வரும், உடனே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துப்போம். இவங்களுக்கு என்ன ஜுரம் அப்படின்னா மெஸ்ஸியா ஜுரம். அது என்ன அப்படின்னா, நமக்காக ஒரு மெஸ்ஸியா வருவார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா மிகப்பெரிய அரசராக இருப்பார். இவர் நல்லா சோறு போட்டவுடனே எல்லாம் நினச்சிட்டாங்க, ஓகே இவர் தான் நமக்கு ஏற்ற ஆள், நம்மளுக்கு நல்லா சோறு போடுறாரு, இவரையே நம்ம அரசராக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அதனால் இவர் அரசராக்க விரும்புகிறார். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா உடனே சீடர்களை அனுப்பிச்சிடுறாரு. ஏன் அனுப்புகிறாரு? சீடர்கள் ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தாங்க இயேசுவை மிகப்பெரிய அரசராக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் சீடர்களுடைய மனசு இன்னும் மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக சீடர்களை உடனே அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு இயேசு அவர் ஜெபிக்க செல்கின்றார். மத்தேயு நற்செய்தியில் 2 இடத்துல மட்டும்தான் இயேசு ஜெபிப்பதை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒன்று இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், இன்னொன்று கெத்செமனே தோட்டத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இரண்டுமே மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. கெத்செமனே தோட்டத்தில் பார்க்குறோம், இயேசு ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பார். இந்த துன்ப கிண்ணத்தை உங்களால் முடிந்தால் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்பாரு. அதே போல தான் இந்த இடத்துலையும் இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். ஏன்னா எல்லாரும் அரசராக்க வராங்க. ஏன்னா இயேசுவினுடைய விருப்பம் அதுவல்ல. அவர் மக்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. அதற்காக தான் அவர் அனுப்பப்பட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீடர்கள் எல்லாரும் கடலுக்குள் செல்கின்றனர். அந்த கடலில் பயணம் செய்யும்போது மிகப்பெரிய புயல் வருது. எல்லாம் பயப்படுறாங்க. யாருமே இயேசு நினச்சி பார்க்கல, ஓகே இயேசு நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சி பார்க்கல. எல்லாரும் ஒரே பயம். அந்த சமயத்தில் இயேசு வராரு. இயேசு என்றால் இம்மானுவேல் என்பது அர்த்தம். மத்தேயு 1 அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இயேசு அவர்களோடு இருப்பதற்காக அங்கே செல்கின்றார். இயேசு பார்க்குறாரு, என்ன இவங்களுடைய விசுவாசம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு, இவங்களை எதுனா பண்ணணும். ஏன்னா அவருடைய கண்கள் இயேசுவின் மீது பதிய வைக்கவில்லை. சரி, இவங்க எல்லாருக்கும் இப்போ எதிர்ப்பு சக்தி தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்பு சக்தியெலாம் நம்ம எடுத்துக்கிறோம். கஷாயம்லாம் போட்டு குடிக்கிறோம், லெமனு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் சுக்குமல்லி, இதெல்லாம் போட்டுட்டு கஷாயம் குடிக்கிறேன் உடம்போடைய எதிர்ப்பு சக்தியை ஏற்றுறதுக்காக. இயேசு இங்கே பார்க்குறாரு, இது சரிப்படுற மாதிரி தெரியல. சீடர்களுக்கு எதனா ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 3 மாத்திரையை கொடுக்குறாரு. எதுக்கு? இம்யூனிட்டி பவரை ஏற்றுறதுக்காக 3 மாத்திரையை கொடுக்குறாரு இயேசு. முதல் மாத்திரை பேர் என்ன அப்படின்னா துணிவு. 2வது மாத்திரை பேர் என்ன அப்படின்னா இயேசு, நான் தான் இயேசு. 3வது மாத்திரை பேர் என்ன அப்படின்னா அஞ்சாதீர். இதுதான் 3 மாத்திரை. இந்த 3 மாத்திரை கொடுத்தாதான் இந்த சீடர்கள் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மாத்திரையை கொடுக்கறதுக்கு இயேசு தயாராகிறாரு. இந்த விஷயம் இயேசுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு, அவங்க தந்தை கிட்ட இருந்து. ஏன்னா இணை சட்டம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது, வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இயேசு கற்றுக்கிட்டார், அவங்க அப்பா கிட்ட இருந்து, தந்தை கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. அதே வார்த்தைகள் தான் இங்கேயும் சொல்றாரு, துணிவோடு இரு, நான் தான், அஞ்சாதீர்கள். அதனால இந்த 3 மாத்திரையை அந்த சீடர்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே என்னாவும் அவங்களுக்கு இம்யூன் பவர். என்ன இம்யூன் பவர்? எதிர்ப்பு சக்தி. என்ன எதிர்ப்பு சக்தி என்றால் அவர்களுடைய விசுவாசத்திற்கு எதிராக வருகின்றவற்றை அழிக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றார். உடனே யோசிப்பீங்க,
3 மாத்திரை சொல்லிட்டீங்க பிரதர் அப்படின்வீங்க. அடுத்து உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். பூசை முடிச்சோடனே இந்த கேள்வியை அகிலன் ஃபாதர் என்கிட்ட கேட்பார். அதனால் அவர் கேட்குறதுக்கு முன்னாடி பதிலை நான் இப்பயே சொல்லிடுறேன் ஃபாதர். அகிலன் ஃபாதர் கண்டிப்பாக கேட்பார். எனக்கு தெரியும் அகிலன் ஃபாதரை பற்றி, அதனால் முன்னாடியே நான் பதிலை சொல்லிடுறேன். அவர் என்ன கேட்பாருன்னா, அகிலன் ஃபாதர் தம்பி 3 மாத்திரை சொன்னியே, அது உணவுக்கு முன்னா உணவுக்கு பின்னான்னு கேட்பார். ஃபாதர் கேட்ட கேள்வி வந்து கரெக்டு தான். இந்த 3 மாத்திரை எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா, உணவுக்கு முன், உண்ணும் பொழுது, உணவுக்கு பின், உறங்குவதற்கு முன், உறங்கிய பின், உண்ணும் பொழுது, நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது, சாம்பார் செய்யும் போது, கறி குழம்பு செய்யும் பொழுது, பிரியாணி செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது, எல்லா சமயத்துலையும். நேரங்காலமே இல்லை இந்த மாத்திரை சாப்பிட்றது. எப்போ வேணால் சாப்பிட்லாம். ஜாக்கிங் போகிறீங்களா, இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டே ஜாக்கிங் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபோனில் பேசுகிறீங்களா, இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டே ஃபோனில் பேசலாம். ஏன்? எதிர்ப்பு சக்தி, உன்னுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கின்ற, உறுதிப்படுத்துகின்ற எதிர்ப்பு சக்தி இதுதான். ஏன்னா இந்த மாத்திரையை வாயில் தண்ணி ஊற்றி மாத்திரை போட்டு சாப்பிடணும் அவசியமே இல்லை. இந்த 3த்தையும் நினைச்சாலே போதும், அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை தரும். யோசிச்சு பாருங்க, எந்த நேரத்துலையுமே நீ யோசிச்சு பாருங்க, தைரியத்தோடு இருக்கணும். ஏன்? என்னோட இயேசு என் கூட இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். இந்த 3 வார்த்தைகள் எல்லா சமயத்துலையும் சொல்லுங்க. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சாப்பிடும்போது கூட சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. தைரியமாக இருக்கணும். ஏன்? என்னோட இயேசு என் கூட இருக்காரு, நான் அஞ்ச மாட்டேன். அப்போ இந்த 3 மாத்திரை எப்போ வேணால் சாப்பிடலாம். நினைச்சாலே போதும், உங்களுக்கு பவர் வந்துடும், பவர் ஏறிட்டே போகும். அதனால தான் சொன்னேன், எப்போ வேணால் இதை சாப்பிட்லாம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்லை, எந்த டாக்டரும் வேணாம், எந்த நர்ஸும் வேணாம், எந்த கம்பவுண்டரும் வேணாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக பிரச்சனை இல்லை, காசே கொடுக்க வேணாம். ப்ரெஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எழுதிட்டார், பைபிள் எழுதிட்டார், எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். அதனால் இந்த 3 மாத்திரையை தான் சொல்கிறாரு. தைரியமாக சொல்லலாம், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு இப்போ சொல்லுங்க. கரேஜியஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஜீசஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஃபியர்லெஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. These 3 are the secret of my faith. அப்படின்னு தைரியமாக சொல்லுங்க. ஏன் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் சொல்வாரா? நம்ம சொல்ல மாட்டோமா? நம்மளும் சொல்லாமே, இயேசு சொல்ல சொல்லியிருக்க. தைரியமாக சொல்லுங்க. எல்லாம் என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். நாட்டு வைத்தியம், ஆயுர்வேதியம், அப்புறம் ஹோமியோபதி, சித்தா. தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் வந்து எடுத்து கொடுக்குறாரு எனக்காக. சித்தா, அது மாதிரி இது இறை வார்த்தை வைத்தியம். இந்த கம்பெனிக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த மாத்திரை கம்பெனிக்கு பேர் ட்ரினிட்டி ஃபார்மசிட்டிக்கல்ஸ். மூவர் இறைவனுடைய கம்பெனி இது. இதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாராக இருப்பா? மெடிக்கல் ரெப் தெரியும், எல்லாம் பேக் எடுத்துகிட்டு கடையாக போவாங்க. சார் இந்த டேப்லெட் வேணுமா, இந்த டேப்லெட் வேணுமா, இந்த டேப்லெட் வேணுமா, இந்த டேப்லெட் வேணுமா? அப்போ இந்த டேப்லெட் யார் விற்கிறது? யார்? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு. நம்ம ஃபாதர்ஸு, நாங்கள் பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, நீங்கள் இறை மக்கள் எல்லாருமே மெடிக்கல் ட்ரிப்பு தான். நீங்கள் போய் சொல்லுங்கள், அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க, மன உறுதியோடு இருங்க, நம்ம இயேசு இருக்காரு, பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து சம்பளம்லாம் கிடையாது. நீங்கள் இதை மற்றவங்களுக்கு கொடுக்க இந்த டேப்லெட் கொடுக்க உங்களுக்கு வந்து ரிவார்டு அதிகமாக போயிட்டே போகும். சரிங்களா? இந்த ஓடி மாதிரி எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும், எனர்ஜி வந்து கிடச்சிட்டே இருக்கும், விசுவாசம் கிடச்சிட்டே இருக்கும். ஆக இந்த 3 மாத்திரையை தான் இயேசு இன்னைக்கு சீடர்களுக்கு கொடுக்குறாரு. முதல் மாத்திரை துணிவோடு இரு. அப்படி நற்செய்தியிலே பார்க்கலாம். மத்திய நற்செய்தியில் முடக்குவாதமுற்றவனை பார்த்து சொல்கிறார் இயேசு, ஏன்பா கவலைப்படுற, துணிவோடு அஞ்சாத, எழுந்து நட, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கி விட்டது. அடுத்து ஒரு பெண்மணி பல வருடங்களாக இரத்தப்போக்கினால் துன்புறுகின்றார். அந்த பெண்மையை பார்த்து சொல்றாரு, மத்தேயு 9:22 மன உறுதியோடு இரு, துணிவோடு இரு, அஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு குணமாக்குறாரு. அவர் தைரியத்தை தருகின்றார். ஏன்னா சொல்றாரு, நீ ஏன் பயப்படாத, அஞ்சாத, மன உறுதியோடு இரு, நான் இருக்கேன். பிறகு அவரை குணமாக்குகின்றார். 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கின்றோம், விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவோடு நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். துணிவோடு நடந்து கொள்ளுங்கள். புனித பவுல் அடிகளார் இதை வந்து எங்க எழுதுறாரு அப்படின்னா, அவருடைய திருமுகத்தில் கடைசியாக எழுதுறாரு, முடிவுரையில் எழுதுறாரு. புரிந்த மக்கள் என்றாலே தெரியும், அவங்க வந்து ஒரு நேர்மையான வாழ்வை வாழாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு சொல்றாரு, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நேர்மையான வாழ்வை வாழுங்கள், யாருக்கும் அஞ்சாதீர்கள், துணிவோடு செயல்படுங்கள் என்று சொல்றாரு. ஆக இதை சொல்லிட்டு பேதுருக்கிட்ட தராரு, இந்தாப்பா முதல் மாத்திரை, துணிவோடு இந்த மாத்திரையை போட்டுக்கோன்னு தராரு. அடுத்து 2வது மாத்திரை தராரு. என்ன அப்படின்னா, நான் தான் அப்படின்னா யாருன்னா, இது எதை நமக்கு வந்து ஞாபகப்படுத்துற அப்படின்னா, விடுதலை பயணம் 3:14 வாசிக்கின்றோம். மோசஸ் கேட்குறாரு, உங்களுடைய பேர் என்னன்னு சொல்றது,
மக்கள்லாம் கேட்பாங்களே, ஃபாரவோன் மன்னன் கேட்பாரே, யார் உங்களை அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் நான் யாருடைய பேரை சொல்றது? அப்போ சொல்றாரு கடவுள், என்னுடைய பேரை சொல். உங்கள் பேர் என்ன? இருக்கின்றவராக இருப்பவர் நான் தான். என்ன யோசிச்சு பாருங்க, ஏசு சொல்லியிருக்கலாம், இருக்கின்றவராக இருப்பவர் நான் தான், அப்பா பையன் எல்லாம் ஒன்று தானே. ஆனால் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட், ஐ எம், அதுக்கப்புறம் நீ ஃபில் பண்ணிக்கோ. ஐ எம் யுவர் ஃபாதர், ஐ எம் யுவர் மதர், நான் தான் உனக்கு சகோதரன், நான் தான் உனக்கு சகோதரி, நான் தான் உனக்கு நண்பன். நான் என்னவா உங்ககிட்ட இருக்கணும் நீ எந்த எதிர்பார்க்கிறியோ அதாக நீ என்னை மாற்றிக்கொள் என்று சொல்கின்றார். யோவான் இதில் பார்க்கணும்னா 7 ஐ ஸ்டேட்மெண்ட், 7 ஐ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நானே உலகின் வழி, நானே வாழ்வு தரும் உணவு, நானே வாயில், நானே திராட்சை கொடி அப்படின்னு சொல்லிட்டு 7 விஷயங்கள் சொல்வார். ஏனென்றால் யோவான் இதை நன்கு அறிந்திருக்கின்றார். ஆகவே அவர் அவருடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது அஞ்சாதே, அஞ்சாதே. 2வது மாத்திரை கொடுத்துட்டு அடுத்து 3வது மாத்திரை சொல்றாரு. 3வது மாத்திரை, இந்தா அஞ்சாதே, பயப்படாது, இந்த மாத்திரை எடுத்துக்கோ. திருப்பாடல் 56ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 முடிய உள்ள வசனங்கள் இவ்வாறாக சொல்கின்றது. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் நான் உம்மையே நம்பியிருப்பேன், கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சின். நான் ஏன் பயப்படணும்? நான் எதுக்காக அஞ்சணும்? ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கின்றார். எசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கடவுள் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? நான் உன்னுடைய கடவுள் உனக்காக நான் துணையாக இருப்பேன் என்று சொல்கின்றேன். மத்தேயு நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாதே என்ற வார்த்தை நிறைய இடத்துல வரும். கபிரியேல் தூதர் யோசேப்புக்கு கனவுல சொல்லுவாங்க. மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அஞ்சாதே, நீ பயப்படாத, மரியாவை ஏற்றுக்கொள். பிறகு அந்த ஒரு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு காலியான கல்லறைக்குள்ள எல்லா பெண்களும் போய் உள்ள போய் பார்க்குறாங்க. அப்போ வானதூதர்கள் சொல்லுவாங்க, அஞ்சாதீங்க. பிறகு இயேசு உருமாறும் பொழுது இயேசு சொல்கின்றார் சீடர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள். பிறகு தம்முடைய சீடர்கள் பணிக்காக செல்லும் பொழுது இயேசு சொல்கின்றார் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அஞ்சாதீர்கள். ஆகவே இவை அனைத்தும் இயேசு அஞ்சாதீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் உங்களோடு இருக்கின்றேன், துணிவு கொள்ளுங்கள் என்பதுதான் இதற்கு அர்த்தம். ஆகவே இந்த 3 வார்த்தைகளையும் எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த 3 மாத்திரையும் கொடுத்துட்டாரு பேதுரு கிட்ட, அவரும் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கேட்குறாரு, நான் உங்ககிட்ட வரட்டுமா? எனர்ஜி வந்துருச்சு, 3 மாத்திரை சாப்பிட்ட பிறகு எனர்ஜி வந்துருச்சு, நான் உங்ககிட்ட வரட்டுமா? சொல்றாரு, சரி வா. வராரு, ஆனால் சரியா வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், விழுந்துட்டாரு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் இயேசுவிடம் சென்று விடுகின்றார். போயிட்டு கையை கொடுத்து இயேசுடைய கையை தொட்டுறாரு. இயேசு அவரை அந்த ஒரு வீழ்ச்சியிலிருந்து அவரை எழுப்புகின்றார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே விசுவாசம் என்றது குன்றி இருக்கின்றது, இன்னும் ஏற்றணும். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம இதை சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசமானது நம்முள்ளே உறுதிப்படுகின்றது, வேரூன்றி நிற்கின்றது. நம்மால் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை இது மாதிரி தான், ஒரு படகு போல. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இல்லாத நாளாக இருந்தால் அது ஒரு சந்தோஷமான நாள் தான். அப்படி ஒரு நாள் இருக்கவே இருக்காது. எல்லார் வீட்லையும் ஒவ்வொரு நாளும் எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் சில பேர் இந்த பிரச்சனையிலேயே ஊறிட்டு இருப்பாங்க, அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அது வெளியே வரணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. சின்ன ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இந்த அலாரம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வைப்போம். 6 மணிக்கு நாளைக்கு நான் ஏஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலையில் படுத்துருவோம். அலாரம் அடிக்கும், உடனே ஃபாஸ்ட்டாக ஏஞ்சி அலாரத்தை பார்த்துட்டு ஓகே 6 மணின்னு பார்த்துட்டு ஸ்னூஸ் பட்டன் அமுக்கிட்டு திருப்பி படுத்துருவோம். ஏன்? அதில் ஒரு சோகம். ஒரு 5 நிமிஷம், திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கும், திருப்பி பார்த்துட்டு திருப்பி ஸ்னூஸ் பட்டன் அமுக்கிட்டு திருப்பி படுத்துருவோம். அப்போ அதுக்கு 6:15 டைரெக்டாக வச்சு எழுந்திருக்கலாமே. அதுலேயும் ஒரு சின்ன ஆசை, நம்ம வெளியில் நம்ம ஒரு நல்லா இருக்கணும், சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படியே முயற்சி எடுக்கும்பொழுது நம்ம மாறிடுவோம், விழுந்து விடுவோம். அதில் விழுந்துட்டே தான் இருப்போம். அதே போராட்டங்கள் தான். இந்த வாழ்வு என்பது போராட்டங்கள். இந்த வாழ்க்கை நம் படகிலே செல்லும் பொழுது அனைத்துமே போராட்டங்கள் தான். ஒன்றும் புரியாது, எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவர் யார் கெட்டவர், எதை ஏற்றுக்கொள்வது எதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, யாரிடம் பேசுவது யாரிடம் பேசாமல் இருப்பது, எதை தேடுவது எதை தேடாமல் இருப்பது, எல்லாமே ஒரு போராட்டங்கள் தான். இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாறணும், மாற்றம் என்பது வரணும். ஒருத்தர் சொன்னார், மாறுங்க, மாற்றம் என்பது எங்கேருந்து தொடங்கணும்னு தெரியுமா? என்னோட பெட்டிலேருந்து தொடங்கணும்னு. அதை யோசிச்சாங்க, என்னோட பெட்டிலேருந்து மாற்றம் எப்படி தொடங்கும்? அவர் சொன்னவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஏன்னா நீ காலையில் ஏஞ்சிட்டு அப்படியே படுக்கையை விட்டுட்டு அப்படியே ஏஞ்சி போனீங்கன்னா உன் வாழ்க்கையில் மாற்றமே வராது. எழுந்து
நம்முடைய படுக்கையெல்லாம் நீட்டாக வச்சுட்டு அந்த பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சொல்லுவார், மாறு, நீ மாறுன்னு நினச்சின்னா முதல்ல உன்னுடைய படுக்கையிலேருந்து உன்னுடைய மாற்றத்தை தொடங்குன்னு சொல்வார். ஆகவே இயேசு இந்த 3 மாத்திரைகளை கொடுக்கின்றார் நாம் மாறுவதற்கு. ஆனால் நான் இந்த 3 வார்த்தை எப்படி பார்க்குறேன்னா, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு வார்த்தைகள். திருமணத்தில் திருமண வாக்குறுதிகள் கொடுப்போம். பேரை சொல்லிட்டு, என்னும் நான் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் இப்பவும் அப்பவும் எப்பவும் எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம்தான் இருக்கும். தைரியமாக இரு, நான் தான் உனக்கு புருஷனாக வரப்போகிறவன், பயப்படாது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த விஷயம் தான் அதில் இருக்குது. தைரியமாக இரு, நான் தான் உனக்கு புருஷனாக வரப்போகிறேன், பயப்படாது. அதே மனைவி சொல்லணும், தைரியமாக இருங்க, நான் தான் உனக்கு வந்து மனைவியாக வரப்போகிறேன், பயப்படாதீங்க, முடிஞ்சிடுச்சு. ஆனால் எத்தனை பேர் இந்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கீங்க? உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது, வீழ்ச்சியில் இருக்கும்போது எத்தனை பேர் சொல்வீங்க, அட ஏங்க பயப்படுறீங்க, நான் இருக்கேன், உங்கள் கூட நான் இருக்கேன், பயப்படாதீங்க. சொல்லுவோமா? பழா போனவனே, அப்பயே வேணான்னு சொன்னேன், கேட்டியா நீ? தேவையா இதுக்கு? நல்லா இருந்தோம், என்ன பாரு, அதான் பொண்டாட்டி பேச்சு நீ கேட்டிருக்க. உன்னை புருஷன் சொல்லுவான், நான் நல்லா இருந்தேன்டி, நீ தாண்டி என்னை இப்படி போய் செய்ய சொன்னேன், எல்லாம் உன் பேச்சை கேட்டு தான் செஞ்சேன். இல்லையே, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே. அப்போ அந்த வாக்குறுதிகளுக்கு என்ன அர்த்தம் இல்லையே. ஒருவேளை உண்மையிலேயே பிரச்சனையில் போய்ட்டு சொல்லியிருக்கலாம், பரவாயில்லைங்க, நடந்தது, மன உறுதியோடு இருங்க, நான் இருக்கேன், பயப்படாதீங்கன்னு என்ன எத்தனை பேர் சொல்கிறது இல்லையே. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஒருத்தர் வந்து அவங்களுடைய அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணம் ஆன பிறகு ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ அந்த பொண்ணையும் அவங்களுடைய மனைவியும் நடு ரோட்டில் விட்டுட்டு இன்னொருத்தவங்கள காதலிச்சு அதே பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு நடு ரோட்டில் உட்காந்து புலம்புது. இப்போ காதலிக்கும் போது என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, யூனிவர்சல் லாங்குவேஜ்லாம் வந்திருக்கும். ஐயோ நான் இருக்கேன்டி, நீ கவலையே படாத, கடைசி வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, பயப்படாத, நான் இருக்கேன். அதெல்லாம் உண்மை இல்லையே. எத்தனை பேர் அதுக்கு உண்மையாக இருந்திருக்கும்? யோசிச்சு பார்ப்போம். சொல்லுங்க, இன்னைக்கு இதுக்கப்புறம் சொல்லுங்க, கணவன் மனைவி கிட்ட சொல்லுங்க, மனைவி கணவன் கிட்ட சொல்லுங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், துணிவோடு இருங்கன்னு சொல்லுங்க. அடுத்த விஷயம், அப்பா அம்மா எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் வீட்டில் அப்பா அம்மா வந்து நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, பசங்க வந்து ரொம்ப எதனா ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கும் பொழுது, இல்லை ஒரு தோற்று போகும்போது அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா பயப்படுற, அப்பா நான் இருக்கேன், அம்மா நான் இருக்கேன், பயப்படாத, துணிவோடு இரு. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? எனக்கு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா அப்பா. நான் பல நேரங்களில் பிரச்சனையில் இருக்கும்பொழுது, என்னுடைய ரொம்ப துவண்டு போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க, இது சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும், சொல்ல மாட்டாங்க, சின்ன பிரச்சனை, அப்பா நான் இல்லை, அம்மா நான் இல்லை, நாங்கள் இருக்கோம், ஏன் பயப்படுற? அந்த வார்த்தைகள் தான், ஒவ்வொரு வார்த்தையும் என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து எங்கள் அப்பா அம்மா காரணம். என்னுடைய தங்கச்சி எல்லாரும் சொல்லுவாங்க, யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தைங்க. நிச்சயமாக எல்லாருடைய வீட்லேயும் எல்லாருடைய அப்பா அம்மாவும் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. என்னுடைய கேள்வி, எத்தனை பேர் பசங்க திருப்பி இந்த வார்த்தையை உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறீங்க, நீ ஏம்மா கவலைப்படுற, கடைசி காலத்தில் நான் பார்த்துக்கிறேம்மா, பயப்படாதம்மா, துணிவோடு இருங்க. எத்தனை பேர் சொல்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்த பிறகு அம்மா அப்பாவை கண்டுக்கிறது இல்லை. எத்தனை பேர் சொல்கிறோம்? உங்கள் அம்மா அப்பா நினச்சிருந்தா சின்ன வயசுலேயே நம்மளை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருக்கலாம், படிக்க வைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன் சின்ன வயசில் 3 வயசில் போய் சண்டை போட்டிருப்போம்மா என்னை படிக்க வைன்னு. அக்கா அவங்க நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க. அதற்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கின்றோமா? ஒவ்வொருவரும், அது யாராக இருந்தாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா சிந்துகின்ற அந்த ஒரு கண்ணீர் தான். அதே உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னா உங்களை பற்றி நினச்சி சந்தோஷமாக கண்ணீர் சிந்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம். ஆகவே உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, தைரியமாக இரு, நான் இருக்கேன்ட்டு. நீங்களும் சொல்லுங்கள், நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேம்மா, பயப்படாதீங்க, கடைசி காலம் வரைக்கும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை முடித்த உடனே எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக நான் பார்க்க போகிறதில்ல. உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கோங்க, சரிங்களா? ஆக இந்த வார்த்தைகளை இயேசு நாம் வலுப்பெற நம்மிடம் சொல்கின்றார். இந்த வீட்டில், பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஷாக் அடிக்கும். ஏன்னா வயர்லாம் வந்து போயிட்டுருக்கும், துரும்பிடிச்சி போயிருக்கும். உடனே என்ன பண்ணுங்கள், ரீவயர் பண்ணுவாங்க, ஃபுல்லாக வயரிங்லாம் மாற்றுங்கன்னுவாங்க. அதே போல் ரீவயர் யுவர் பிரெயின், நம்மளுடைய உள்ளத்தை வந்து மாற்றி அந்த ரீவயர் பண்ணுவோம் முழுசாக. கெட்டதெல்லாம் விட்டுட்டு விசுவாசத்திலே நாம் வேரூன்றி நிற்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் நிலைத்து பார்ப்போம். ஆகவே இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நாமும் துணிவு கொள்வோம், உறுதியாக இருப்போம்.
நம்முடைய மூளைக்கல்லும் அவரே, நம்முடைய பொக்கிஷமாக இருப்பவரும் அவரே, நம்முடைய மிகச்சிறந்த தலைவரும் அவரே, நம்முடைய நீதிபதியும் அவரே, நம்மை மீட்டெடுக்க வந்த இயேசும் அவரே. ஆகவே நாம் துணிவு கொள்வோம், இயேசு நம்மோடு இருக்கின்றார், அஞ்ச வேண்டாம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். திருவரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். திரு அவை ஒவ்வொரு முக்கியமான வழிபாட்டிலும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டை வைக்கிறது. அதற்கு பெயர் நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து மன்றாட வேண்டும் என்று அழைக்கின்றது. நாமும் முழு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அஞ்சாதே, நான் இருக்கிறேன், துணிவுகோள் என்று தன்னுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அழைத்திருக்கின்ற கடவுள் திருச்சபையை நேசிக்கின்றார் என்பதற்காக திருச்சபையில் இருக்கின்ற தலைவர்களுக்காகவும் வழிநடத்துகின்ற அனைவருக்காகவும் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய சோதனைகளிலே, வேதனைகளிலே, நம்பிக்கையற்ற நேரத்திலே ஆண்டவர் உரைக்கின்ற அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு அஞ்சாமல் ஆண்டவர் இருக்கின்றார், துணிவோடு இருப்போம் என்று கூறி வாழ வேண்டிய வரத்தை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அஞ்சாதே, நான் இருக்கிறேன், துணிவுகோள் என்று ஒவ்வொரு கணவனும் மனைவியை பார்த்தும், மனைவி கணவனை பார்த்தும், பெற்றோர் பிள்ளைகளை பார்த்தும், பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்தும் கூறி தேற்றி ஆற்றுப்படுத்தி வாழ வேண்டிய வரத்தை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய நாட்டு மக்களை பார்த்து அஞ்சாதீர்கள், நாங்கள் இருக்கின்றோம், துணிவு கொள்ளுங்கள் என்று உண்மையான வாக்குறுதிகளை தந்து பொய்யான வாக்குறுதிகளை நாம் மாற்றிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டு மக்களுக்கான, சமுதாயத்திற்கான முன்னேற்ற பணிகளை அவர்கள் இணைத்து உழைத்திட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்களுக்காக, மருத்துவ பணி செய்கின்ற அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அஞ்சாதீர்கள், நாங்கள் இருக்கின்றோம், துணிவு கொள்ளுங்கள் என்று உண்மையான வாக்குறுதிகளை தன்னை நோக்கி வருகின்ற நோயாளிகளை பார்த்து கூறவும், அவருடைய வாழ்க்கையிலே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தவும், உற்சாகத்தை தந்து உடல் நலத்தை தந்து வாழ வைக்க வேண்டிய அருளை நிறைவாக கடவுள் அவருக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம்.
ஒவ்வொரு நாளும் குழப்பங்கள் உண்டு, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் உண்டு, நிம்மதியற்ற வாழ்க்கையும் உண்டு. ஆனால் ஆண்டவர் இதை அனைத்தையும் தாண்டி நமக்கு தருகின்ற வாக்குறுதி, அஞ்சாதே நான் இருக்கிறேன் துணிவு கொள் என்கின்ற வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நம்மை நோக்கி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நாமே நமக்கும் மற்றவருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து இதன் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் வார்த்தையின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய எண்ணத்தின் வழியாக வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த நாளில் நம்முடைய ஜெபங்களை கேட்ட அனைவருக்காகவும், இந்த நாட்களிலே தன்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்றவர்கள், இந்த வாரம் முழுவதும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்றவர்கள், சமீப காலத்தில் நம்மை விட்டு பிரிந்தவர்கள், அவருடைய ஆன்மா இளைப்பாற்றுவதற்காகவும், குடும்பங்களில் எடுக்கவிருக்கின்ற நல்ல முடிவுகளுக்காகவும், குடும்பங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய நிலைக்காகவும், ஒருவர் மற்றவரை தாங்க வேண்டிய வரத்திற்காகவும் மன்றாடுவோம். மனதில் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஒருவர் மற்றவரை இருப்பது போன்று ஏற்றுக்கொண்டு இன்னும் நேசித்து வாழ வேண்டிய வரத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுவோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அழைப்பாய் மாபரனே. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உங்களுடைய பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறு நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும், உம் செயலின் மேன்மையை கண்டு உம்மை இடையராதும் புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து துணிவுடன் நீர் இருக்கின்ற என்கிற உணர்வோடு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் இருத்தழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மொக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், துணிவு கொள் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாட கற்றுக் கொடுத்த இயேசுவை போன்று அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வல்லமையோடு நாமும் மறுபடியும் மறுபடியும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், துணிவுகொள் என்று ஆற்றுப்படுத்தி ஆண்டவர் நம் அனைவரும் அழைக்கின்றார். இவரை போன்ற அந்த வார்த்தைகளை நாம் மற்றவருக்கு கூறி வாழவும் என்று பலம் தருகின்றார் திருவிருந்தின் வழியாக. திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற அனைவரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் இதை உட்கொண்டு நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனி வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51ஆம் இறை வார்த்தை. நான் அளிக்கும் உணவு வழி மரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, குருக்களின் துறவிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, திரு அவையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் தூய கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, அமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, அமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, அமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, அமியோ திரவியமே. பஞ்சமும் நோயும் பகையும் தீர பரிவுடன் காரும் அம்மா. பஞ்சமும் நோயும் பகையும் தீர பரிவுடன் காரும் அம்மா. வளமுடு வாழ்வும் நலமுடன் வாழ வரமொன்று தாரும் அம்மா. வளமுடு வாழ்வும் நலமுடன் வாழ வரமொன்று தாரும் அம்மா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கனியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கனியோ திரவியமே.